ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பூர்ணம் பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை தமிழில் சுயம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ரெசிபி தான். இது ரொம்ப ஈஸி. இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே கப்பில் ஒரு கப் அளவு பச்சரிசி, நார்மலான சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசி, அரை கப் அளவு உளுந்து, இது ரெண்டையுமே தனித்தனியாக பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நல்லா ஒரு 3-4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வச்சிடணும். ஊறினதுக்கப்புறமா கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் ஒரு கப் கடலைப்பருப்புக்கு நல்லா கிட்டத்தட்ட ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நெய் விட்டு ஒரு 4-5 விசில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அது நல்லா மெத்துன்னு குக் ஆகும். அது நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ப்ரெஷர் எல்லாம் விட்டதுக்கப்புறமா நம்ம அந்த கடலைப்பருப்பு எடுத்துடலாம். இப்போ அதே கப்பில் எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்தோமோ கிட்டத்தட்ட நான் அதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை நல்லா பொடியாக துருவிட்டேன் நான். ஸோ துருவின வெல்லத்தில் 1.5 கப் அளவு வெல்லம். நீங்கள் வெல்லம் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேஸ்ட் எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்களோ, ஸ்வீட் கம்மி ஜாஸ்தி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷர் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடலைப்பருப்பு தொட்டால் மெத்துன்னு சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு குக் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதில் தண்ணி நல்லா வடித்து எடுத்துடலாம். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். அது நம்ம சாம்பார்லேயோ ரசமோ வைக்கும்போது அதிலே நம்ம அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை வடித்து அந்த கடலைப்பருப்பை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த அரிசியும் உளுந்தும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா மையாக பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு இட்லி மாவு தோசை மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கன்சிஸ்டன்சி இவ்வளோ தான் இருக்கணும். நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் அந்த கடலைப்பருப்பை நம்ம தண்ணி வடித்து எடுத்தோம் பார்த்திங்களா, அதை போட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மிக்சிலையும் 5-6 விசில் வச்சுருக்கிறதுனால தண்ணி பெருசாக தேவைப்படாது. ரொம்ப 1-2 அங்கங்கே இருந்தால் போதும். மற்றபடி நல்லா சாஃப்டாகவே நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்போ அந்த அடிச்சுட்டதை நம்ம ஒரு வாணலியில் கடலைப்பருப்பு போட்டுட்டு வெல்லத்தையும் ரெண்டையுமே போட்டு சிம்மில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா அந்த சூட்டுக்கு வெல்லம் கடலைப்பருப்போடு நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணவே வெல்லம் நல்லா உருகி அது கடலைப்பருப்போடு நல்லா மிக்ஸ் ஆகிடும். சிம்மிலேயே வச்சு மிக்ஸ் பண்ண என்ன ஆகும்னா அந்த வெல்லமும் கடலைப்பருப்பும் ஒன்று சேர்ந்து நல்லா திக்காகிடும். ஸோ இப்போ நான் காட்டுறது தான் கன்சிஸ்டன்சி. இந்த அளவு திக்னஸ் இருந்தால் தான் நமக்கு உருண்டை பிடிக்க வரும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்து கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம இதை ஆறத்துக்கு விட்டுட போகிறோம். நல்லா இந்த மாதிரி இதுதான் கன்சிஸ்டன்சி, திக்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்க வரும். ரொம்ப லூஸாக இருந்தாலும் உருண்டை பிடிக்க வராது. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா அந்த மாவு உருண்டை எடுக்கும்போது அப்படி ஃபுல்லாக அப்படி ஸ்டிஃபாக நிற்கும் நமக்கு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த அளவு சைஸை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். சின்னது பெருசு அவங்கவுங்க சைஸை பொறுத்து இருக்குது. இது நல்லா ஆறுனா தான் நமக்கு உருண்டை பிடிக்க வரும். ஸோ இந்த கடலைப்பருப்பு நம்ம மிக்ஸி எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணுற கேப்பில் அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் அளவு அந்த மாவு அரிசியும் உளுந்தும் அந்த மாவு நமக்கு ஊறினாலே போதும். அதுக்கு மேலே நமக்கு அது ஊற வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ஒரு சிட்டிக்கை சோடா உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நார்மலாக சால்ட், அப்போ தான் அந்த உப்பு சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் வரும் இல்லையா, அந்த உப்பு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா இந்த மாவு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வடைக்கெல்லாம் மாவு அரைச்சோடனே நம்ம நல்லா பீட் பண்ணி எடுப்போம் பார்த்திங்களா, அந்த வாட்டர் அந்த ஏர் பபிள்ஸ் வெளியில் வரதுக்கு அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா ஒரு வாணலியில் நம்ம நார்மலான ஆயில் சேர்த்து அதை சிம்மில் வச்சிடலாம். மீடியமும் வேண்டாம். நம்ம குலாப் ஜாமுனுக்கெல்லாம் எப்படி சிம்மில் வைப்போமோ அந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு இப்போ அந்த மாவில் நம்ம போட்டிருக்க உருண்டையை இப்படி போட்டு நல்லா 2 பக்கம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனில் தான் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா கையில் போட்டால் நமக்கு அந்த மாவு சரியாக உள்ளே கோட்டாகாமல் இருக்கும். ஆனால் இதே ஒரு நம்ம ஸ்பூன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈவனாக அந்த மாவு அந்த கடலைப்பருப்பு உருண்டையோட மிக்ஸ் ஆகிடும். ஈவனாக போட்டு 2 பக்கம் குக் பண்ணி எடுக்கும்போது நமக்கு சூப்பராக டேஸ்டியாக இது ரெடி ஆகிடும். இதில் நடுவில் நெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.